வணக்கம் நேயர்களே. ஜோதிடங்களை நம்பும் அரசியலும் அரசியல்வாதிகளும். ஜோதிடம் என்பது அரசியலில் செல்வாக்கு செலுத்துமா? ஜோதிடத்தை பார்த்தால் அரசியலில் சாதிக்க முடியுமா, வெல்ல முடியுமா? இதற்கு எங்களுடைய இலங்கை நாடும் உதாரணம். அது பற்றி பிறகு பார்ப்போம். இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற நவம்பர் மாதம் இடம்பெறப் போகிறது. இதன் அடிப்படையில் அங்குள்ள பிரபல ஜோதிடர் எமிட்ரிப்ஸ் இவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். தன்னுடைய ஜோதிட கணிப்பின் அடிப்படையில் டொனால்ட் ட்ரம்ப் தொழில் ரீதியாக முன்னணியில் இருக்கின்றார். அவருக்கான செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது. எனவே அவர் ஜனாதிபதியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் கடந்த ஜூன் மாதம் அளவில் ஒரு கருத்தை வெளியிட்டார். ஜனாதிபதி ஜோ பைடன் இப்பொழுது வயது மூப்பு காரணமாகவும் சில குணாதிசயங்களின் மாறுபாடு காரணமாகவும் அவர் ஜனாதிபதி தேர்தல் களத்திலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றுதான கருத்தை சொல்லியிருந்தார். அதற்கிடையில் அந்த ஜோதிடரை மக்கள் கேட்டார்கள், அதை சரியான முறையில் திகதியோடு சொல்லுங்கள். அப்போ அவர் சொன்னார், ஜூலை மாதம் 21ஆம் திகதிக்கு முன்பு ஜோ பைடனின் அரசியல் மாற்றத்திற்கு வரும். தேர்தலில் அவர் போட்டியிடுவதற்கான சந்தர்ப்பத்தை தானாகவே விலக்கிக் கொள்வார். ஆனால் அவர் சொன்னது போலவே நடந்துவிட்டது. இப்பொழுது அவர் கணித்திருக்கிற விடயம் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக வருவார் என்பதை தாண்டி ஆகஸ்ட் மாதம் அமெரிக்காவில் பெரிய ஒரு அரசியல் குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் அவர் குறிப்பிட்ட விடயம். அந்த குழப்பத்தினால் பல அரசியல் தலைமைகள் சிதறுண்டு போகலாம். ஏனென்றால் ஆகஸ்ட் மாதத்தில் தான் அமெரிக்காவின் ஜனநாயக கட்சி சார்ந்த ஒரு மாநாடு இடம்பெறப் போகிறது. ஜனநாயக கட்சி என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் சார்ந்த கட்சி. இப்பொழுது கமலா ஹாரிஸ் அநேக மாநிலங்களில் அமெரிக்க மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமானவராக, செல்வாக்கானவராக மாறி வருகின்றார். தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பல மக்கள் அவருக்கான ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஜோ பைடன் தேர்தல் களத்தில் இருந்து பின்வாங்கியமையினால் அந்த வாய்ப்பு கமலா ஹாரிஸுக்கு வந்தது. எனவே அதை அவர் தக்க வைத்துக் கொண்டு ஜனாதிபதியாக வர வாய்ப்பு இருக்கிறதா என்றொரு கோணமும் பார்க்கப்படுகிறது. அதற்கிடையில் தான் தேசிய மாநாடு ஆகஸ்ட் மாதம் இடம்பெறப் போகிறது. ஆனால் ஜோதிடரின் கணிப்புப்படி ஆகஸ்ட் மாதம் பெரிய ஒரு அரசியல் பிரச்சனைக்கான களம் இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் ஜோதிடம் அரசியலை எந்த அளவிற்கு தீர்மானிக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஆக இந்த ஜோதிடம் ஜோ பைடனையும் டொனால்ட் ட்ரம்பையும் கமலா ஹாரிஸை மட்டும் வைத்துக்கொண்டு வியூகம் அமைத்திருக்கிறது. இதில் ஜோ பைடன் வெளியே, உள்ளே ட்ரம்பும் கமலா ஹாரிஸும். பார்ப்போம் இதில் எது வெல்ல போகிறது என்று. இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இலங்கையிலும் ஜோதிடம் செல்வாக்கு செலுத்தியது. மஹிந்த ராஜபக்ச 2 முறை ஜனாதிபதியாக இருந்த பொழுது 3வது முறையும் அவர் ஜனாதிபதியாக வருவார் என்று அடித்து கூறினார் ஒரு இலங்கை ஜோதிடர். அதை நம்பி தனது ஆட்சி காலம் முடிவதற்கு முன்னமே மஹிந்த ராஜபக்ச தேர்தலை வைத்தார். எதிர்பாராத விதமாக பலத்த தோல்வியடைந்தார். அந்த கையோடு ஜோதிடரும் நாட்டை விட்டு பறந்தார். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஜோதிடம் என்பது மக்கள் நம்பிக்கையே தவிர முழுக்க முழுக்க அதுதான் உண்மை என்றும் அல்ல, பொய் என்றும் அல்ல. நம்புகின்றவர்களுக்கு நம்பிக்கை, இல்லாதவர்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஜோதிடம், அவ்வளவுதான். ஆனால் இலங்கை உட்பட வல்லரசு நாடாகிய அமெரிக்கா வரையிலும் இந்த ஜோதிடம் செல்வாக்கு செலுத்துகிறது என்றால் அதை நாங்கள் சாதாரணமாக கடந்து செல்லவும் முடியாமல் இருக்கிறது இல்லையா? பொறுத்திருந்து பார்ப்போம். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் மாதத்தில் இடம்பெறிருக்கிறது. இலங்கை ஜனாதிபதி தேர்தலும் வருட இறுதியில் நடைபெறப் போகிறது. இந்த 2 செல்வாக்கான தேர்தல்களிலும் மக்களின் மனநிலை என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம்.